மில்கி மிஸ்ட். இதுதான். இது மட்டும்தான் பன்னீர்னா only மில்கி மிஸ்ட். இங்கே நடக்கக்கூடிய இளைஞரணியில் உங்களை பார்க்கும்போது பொழுதுபோக்கு அரசியலை தவிர்த்துவிட்டு கொள்கை பற்றுடன் அரசியலில் ஈடுபட வேண்டும், அதன் மூலம் தமிழ்நாட்டு மக்களுக்கு பயணியாற்ற வேண்டும் என்ற பண்புடன் நீங்கள் வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. இங்கே உங்களிடம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய வாக்காளர் சிறப்பு தீவிர சீராய்வு பற்றி ஒரு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று துணை முதல்வர் அவர்கள் எனக்கு பணித்திருக்கிறார். ஒரு 10 நிமிடங்கள் மட்டும் இந்த வாக்காளர் சிறப்பு சீராய்வை பற்றி நீங்கள் கவனமாக கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இப்போது இந்த திரையில் நான் சொல்ல வேண்டிய சில செய்திகளை குறித்து சில புள்ளி விவரங்களை, சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். வாக்காளர் சிறப்பு தீவிர சீராய்வு பற்றி உங்களுக்கு தெரியும். இது தமிழ்நாடு முழுக்க நடந்து கொண்டிருக்கிறது. இளைஞரணியிலிருந்து நீங்கள் பங்கு கொண்டிருக்கிறீர்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒவ்வொரு தொண்டரும் இதை பங்கெடுத்து தங்களுடைய கடமையை ஆற்றிக் கொண்டு வருகிறார்கள். இளைஞரணி செயலாளர் அவர்கள் உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்று கருதுகிறார் என்றால், இனி வரக்கூடிய நாட்களில் இளைஞரணி தோழர்கள் இந்த சிறப்பு தீவிர சீராய்வில் கலந்து கொள்ள வேண்டும். தமிழக மக்கள் யாருடைய வாக்கும் விடுபடக்கூடாது, அதை இளைஞரணி தோழர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்பதை உங்களிடம் கேட்டுக்கொள்கிறார். நெக்ஸ்ட் போங்களேன், நெக்ஸ்ட் போங்க. இப்ப உங்களுக்கு தெரிந்தவரை இன்றைக்கு வரை இந்த சிறப்பு தீவிர சீராய்வுக்கான அந்த எனுமரேஷன் ஃபார்ம், கணக்கீடு படிவம் கொடுத்து முடிக்கிறது முடிஞ்சு போச்சு. 19/12/2025 அன்றைக்கு தேர்தல் ஆணையம் வரைவு வாக்காளர் பட்டியல் டிராஃப்ட் லிஸ்ட்ல வெளியிட போறாங்க. அதற்கு இளைஞரணி என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். தேர்தல் ஆணையம் வாக்காளர்களை 4 பிரிவாக பிரித்திருக்கிறார்கள். அவங்களுக்கு எப்பவுமே நம்மள 4ஆ பிரிக்கிறது தான் வேலை. அந்த 4ஆ பிரிப்பதை ஒற்றுக்கொள்ளாததுதான் நம்முடைய வேலை. அதை எதிர்ப்பது தான் நம்முடைய வேலையாக இருக்கிறது. அது எப்படி 4ஆ பிரிச்சிருக்காங்க அப்படின்னா, 2002 மற்றும் 2005 நீங்களோ உங்கள் பெற்றோரோ வாக்காளராக இருந்தால் நீங்க அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்திருப்பீங்க. 2வது காலம் இல்ல 3வது காலத்தை ஃபில் பண்ணி கொடுத்திருந்தீங்கன்னா நீங்க எந்த ஆவணமும் தர வேண்டாம். அப்படி இல்லை அப்படின்னா இப்ப இந்த போர்டுல பாருங்க, 1/7/87க்கு முன்னாடி பிறந்திருந்தா உங்களுக்கு வாக்கு அந்த மாதிரி நீங்க ஃபில் பண்ணலன்னா கூட உங்க அடையாள அட்டையை மட்டும் கொடுத்தா போதும். 1/7/87க்கும் 2/12/2004க்கும் இடையில பிறந்திருந்தா உங்க அடையாள அட்டையும் உங்களுடைய பெற்றோர் ஒருவரோட அடையாள அட்டையும் கொடுக்கணும். 2/12/2004க்கு அப்புறம் கொடுத்தா பிறந்திருந்தா வாக்காளருடைய அடையாள அட்டை தரணும், அவருடைய பெற்றோர் 2 பேரோட அடையாள அட்டை தரணும். இதுக்கு என்ன காரணம்னு சொன்னா அது சட்டம் சார்ந்த விஷயம், அது நீண்ட நேரம் எடுத்து போயிடும். அதனால நான் உங்களுக்கு அதனுடைய காரணத்தை சொல்ல வேண்டாம். ஆனா தேர்தல் ஆணையம் இந்த வேலையை செஞ்சிருக்காங்க. என்ன, நீங்க 87க்கு முன்னாடி பிறந்திருந்தா ஒரே ஒருத்தர் உங்களுடைய அடையாள அட்டையை மட்டும் கொடுத்தா போதும். ஜூலை மாசம் 87க்கு அப்புறம் டிசம்பர் 2004க்குள்ள பிறந்திருந்தா உங்க அடையாள அட்டையும் உங்க பெற்றோர் ஒருவருடைய அடையாள அட்டையும் கொடுத்தா போதும். டிசம்பர் 2க்கு அப்புறம் பிறந்திருந்தா உங்களுடைய அடையாள அட்டையும் உங்க பெற்றோர் 2 பேருடைய அடையாள அட்டையும் தரணும். இதை ஏன் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, தேர்தல் ஆணையத்தினுடைய
கணக்கீடுபடி தமிழக வாக்காளர்கள்ல 8.89%, அதாவது ஏறக்குறைய 57 லட்சம் வாக்காளர்கள் அடையாள அட்டையை தரணும். அதற்கு நீங்கள் தான் உதவி செய்ய வேண்டும். எப்படி உதவி செய்யணும் அப்படின்னு கேட்டா, இந்த 57 லட்சம் வாக்காளர்களுக்கும் நோட்டீஸ் கொடுக்க போறாங்க. உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞரணி தோழர்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் யார் யாருக்கெல்லாம் அந்த மாதிரி நோட்டீஸ் வந்திருக்கோ, அந்த நோட்டீஸ் வந்ததுன்னு தெரிஞ்சதுன்னா அவர்களுக்கு எப்படி அந்த அடையாள அட்டையை கொண்டு போயிட்டு தேர்தல் ஆணையம் அதிகாரிகிட்ட கொடுக்கறதுன்றது தெரிஞ்சுக்கோங்க. இதற்கு உங்களுக்கு உதவி செய்வதற்காக 15 பூத்துக்கு ஒரு வழக்கறிஞர் தயாராக இருக்கிறார். தாய் கழகத்திலிருந்து கிளை செயலாளர்களும் தயாராக இருக்கிறார்கள். ஒவ்வொரு பூத்துக்கும் இந்திய நாட்டில் முழுசுத்துக்குமே சேர்த்து எல்லா பூத்துக்கும் BLA 2 போட்டிருக்க ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கட்சி மட்டும்தான். வேற யாரும் போடல. வேற யாருக்கும் இந்த செய்தியும் தெரியாது. இதை பற்றி முழுமையாக அறிந்த கழக நிர்வாகிகள் இருக்கிறார்கள். ஆனால் இந்த இளைஞர்களால் மட்டும்தான், இளைஞர் அணியால் மட்டும்தான் அந்த வாக்காளர்களை சென்று சந்தித்து நன்றாக பேசி உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, நாங்கள் அதை சரி செய்து தருகிறோம் என்பதை சொல்லி அவர்களுக்கிட்ட அடையாள அட்டையை தேர்தல் ஆணையத்துக்கு தரக்கூடிய அந்த பணியை நீங்கள் செய்ய வேண்டும். அதற்காக இளைஞரணி செயலாளர் அவர்கள் நீங்க என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கிறது ஒரு வழிகாட்டு முறையை தயார் செய்து உங்களுக்கு அனுப்ப இருக்கிறார். அதை மட்டும் ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும். இரண்டாவதாக, இந்த 57 லட்சம் பேருக்கு நம்ம அடையாள அட்டையை பெற்றது தேர்தல் ஆணையத்துக்கிட்ட சமர்ப்பிக்கிறது அல்லாமல் இன்னொரு பிரச்சனையும் இருக்கு. என்னன்னா, நீங்க எல்லாம் இன்னும் கொஞ்ச நாள்ல தேர்தலில் பங்கெடுக்க போறீங்க. இன்னும் சில வருடங்கள் கழித்து மிகப்பெரிய பதவிகளை வகிக்க போகிறீர்கள். நீங்க தேர்தல்னா என்ன, அதுல வாக்காளர் பட்டியல்லாம் எவ்வளவு முக்கியம்ன்றது தெரிஞ்சுக்க வேண்டிய தருணம் இது. இந்த வயசுலயே இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பிற்காலத்துல உங்களுக்கு உங்களுடைய அரசியல் பாதையில் அது மிகுந்த உதவியாக இருக்கும். என்ன பண்ண போறாங்கன்னா, 3 வகையாக வாக்காளர்களை நீக்க போகிறார்கள். என்னன்னு சொல்லி நீக்க போறாங்க? இறந்து போயிட்டாங்க, பர்மனண்டா ஷிஃப்ட் ஆகி போயிட்டாங்க, அவங்கள தேடி கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லி ஏறக்குறைய 13% வாக்காளர்களை நீக்க போறாங்க. அது யார நீக்க போறாங்க அப்படிங்கறத பாகம் வாரியாக லிஸ்ட் போட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப உங்க பாகத்துல உங்க வாக்குச்சாவடியில யார் யாரெல்லாம் நீக்க போறாங்கன்ற பட்டியல் ஏற்கனவே வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த பட்டியலை எடுத்து இளைஞர் அணி தோழர்கள் உங்க வீட்டுல யாரையாவது அந்த மாதிரி நீக்கி இருக்காங்களான்றத பார்த்துக்கோங்க. உங்க வீட்டுல இருக்கிற வாக்காளர் யாரையும் நீக்கப்படவில்லை என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். உங்க ஃப்ரெண்டு வீட்டுல இருக்கிற வாக்குகளை நீக்கவில்லை என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். நம்ம கட்சிக்காரங்க ஓட்டு எதுவும் நீக்கப்படவில்லை என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். அப்படி நீக்கி இருந்தாங்கன்னா நீங்க BLA 2 கிட்ட சொல்லி அல்லது 15 பூத்துகளுக்கு நியமிக்கப்படக்கூடிய ஒரு வழக்கறிஞர்கிட்ட சொல்லி அந்த வாக்குகளை எப்படி சேர்க்கிறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப பெரிய மேத்தமெட்டிக்கலா கணித சூத்திரம்லாம் கிடையாது. அது உங்க வீட்டில் அல்லது நம்ம கட்சிக்காரங்க உங்க ஃப்ரெண்டு வீட்டில் யாரையாவது நீக்கி இருந்தாங்கன்னா படிவம் 6 அவங்க பேரை கொண்டு போய் சேர்த்துடணும். ரொம்ப எளிதான, நீங்கெல்லாம் ரொம்ப மிக படித்த இளைஞர்கள், அரசியல் ஆர்வத்தோடு இங்க வந்திருக்கிறீங்க. உங்களால இது மிக எளிதாக செய்து முடிக்க முடியும். ஏன் இந்த நான் முதல்ல சொன்ன இந்த 57 லட்சம் வாக்காளர்களை ஏன் நீக்கிறாங்க அப்படின்னா, அவர்கள் ஆவணங்களை தரவில்லை, அதனால் நீக்கிறோம்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியும்னா, ஆவணங்கள் தராதவர்கள்லாம் இந்திய குடிமகன் இல்லைன்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டில் ஒரே ஒரு வாக்காளரையாவது நீ இந்திய குடிமகன் இல்லை என்று நீக்கிவிட்டால் அந்த அவமானம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான், இளைஞர் அணிக்கு தான்.
நாம் அதை விட்டுலாமா? நம்ம தமிழ்நாட்டை சார்ந்த தமிழ்நாட்டு மக்களை இந்திய குடிமகன் இல்லை என்று சொல்லி தேர்தல் ஆணையம் நீக்குவதை நாம் எந்த காலத்திலும் ஒப்புக்கொள்ள போவதில்லை. அந்த மாதிரி நீக்காம பார்த்து கொள்ள வேண்டியது இளைஞர் அணியுடைய பொறுப்பாக இருக்கிறது. ரொம்ப எளிதான வேலை. யார் யாருக்கெல்லாம் நோட்டீஸ் வந்திருக்கோ 12 ஆவணம் சொல்லியிருக்காங்க. பாஸ்போர்ட்டு, டிரைவிங் லைசன்ஸு, ஆதார் அட்டை, இது போன்ற ஏதாவது ஒரு ஆவணத்தை எடுத்து அந்த வாக்காளரை வாக்காளர் பட்டியலிருந்து நீக்காமல் பார்த்து கொள்ள வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. ஒவ்வொரு பாகத்திற்கும் இளைஞர் அணி நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இந்த பாக நிர்வாகிகள் தயவு செய்து BLA 2 உடன் இணைந்து பணியாற்றுங்கள். என்னைக்கு இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட போறாங்கன்னா 19/12/2025 அன்றைக்கு, அடுத்த வெள்ளிக்கிழமை, வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில பட்டியலை வெளியிட்டுருவாங்க. அந்த பட்டியல்ல உங்க பாகத்துல யார் யாரெல்லாம் நீக்கி இருக்கிறாங்க, அதுல நம்ம கட்சிக்காரங்க யாரு என்பதை தயவு செய்து பார்த்து அந்த வாக்காளர்களை மீண்டும் வாக்காளர்களாக சேர்க்க வேண்டிய மிகப்பெரிய ஜனநாயக பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. எனவே இளைஞரணி தோழர்களே, இனி வரக்கூடிய எதிர்காலம் உங்கள் கையில் தான் இருக்கிறது. இந்த தமிழகத்தினுடைய வளர்ச்சியும் உங்கள் கையில் தான் இருக்கிறது. எனவே இந்த வாக்காளர் பட்டியலில் தமிழகத்தை சார்ந்த ஒருவரும் நீக்கப்படக்கூடாது என்பதில் நீங்கள் தான் அதிக கவனம் செலுத்த வேண்டிய பொறுப்பை சுமந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களை நம்பித்தான் மூத்தவர்களும் இருக்கிறோம். உங்களால் தான் ஒவ்வொரு வீடா ஓடி ஆடி ஓடி போய் பார்த்து எந்தெந்த வாக்காளர்களை நீக்கி இருக்கிறார்கள் என்பதை பார்த்து அவர்களை திருப்ப சேர்க்கக்கூடிய வலிமை உங்களுக்கு தான் இருக்கிறது, அந்த ஆற்றல் உங்களுக்கு தான் இருக்கிறது. எனவேதான் இளைஞரணி செயலாளர் அவர்கள் இந்த பணியை உங்களுக்கு விலக்கி சொல்வதற்காக என்னை பணித்திருக்கிறார். உங்களோடு சேர்ந்து பணியாற்றக்கூடிய நிலையில் தயாராக வழக்கறிஞர் அணியும் இருக்கிறது, BLA 2க்களும் இருக்கிறார்கள். நீங்கள் வாருங்கள், வந்து இந்த தேர்தல் அரசியலில் வாக்காளர்களை நீக்காமல் பார்த்து கொள்ள வேண்டியது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒவ்வொரு தொண்டனுடைய கடமை, இளைஞர் அணியினுடைய ஒவ்வொரு தொண்டனுடைய கடமை என்பதை உணர்ந்து பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். உங்களை எல்லாம் பார்க்கும்போது ஒரு கொள்கை தீபங்களாக என்னுடைய கண்ணுக்கு தெரிகிறீர்கள். கொள்கை தீபங்கள் என்றால் தீபங்கள் எங்கே இருக்க வேண்டுமோ அங்கே இருந்தால்தான் அழகு, தீபம் எங்கே ஏற்ற வேண்டுமோ அங்கே ஏற்றினால்தான் அழகு. உரிய இடத்தில் வந்து நீங்கள் தீபங்களாக ஒளிர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். தேர்தலில் வாக்காளர்களை நீக்காமல் பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பு உங்களுடைய பொறுப்பு என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மில்கி மிஸ்ட் இதான், இது மட்டும்தான். பன்னீர்னா only Milky Mist. மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.